கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. க்ளோ அண்ட் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றும் 28வது நாள் கர்த்தருடைய 28வது நாமத்தை குறித்து தியானிப்போம். கர்த்தருடைய 28வது நாமம் என்னவென்றால் நித்திய பிதா, எவர் லாஸ்டிங் ஃபாதர். இதற்கு எவிடன்ஸான வசனம் என்னவென்றால் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். ஐசாயா சாப்டர் 9 6th verse. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சோ இந்த வசனத்துல உள்ள மற்ற 3 நாமங்களை குறித்து ஏற்கனவே தியானித்துட்டோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். இன்னைக்கான வார்த்தை நாமம் என்னவென்றால் நித்திய பிதா, எவர் லாஸ்டிங் ஃபாதர். ஏற்கனவே நம்ம அல்பா அண்ட் ஒமேகா பத்தி தியானிச்சுட்டு இருக்கோம். அவருக்கு பிகினிங்கும் இல்ல, எண்டும் இல்ல. அவர் தான் முதல், அவர் தான் கடைசி. அவருக்கு எதுவுமே எண்டே கிடையாது இல்லையா? அவர் நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், வாழ போகிறவர். ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள வருகிற நாமளும் நித்தியமாய் அவரோட வாழ்ந்து இருக்கணும்னு தான் அவருடைய சித்தம். நம்மளுடைய ஆயுசு காலங்கள், நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் 90 to 100 இயர்ஸா கூட இருக்கலாம். ஆண்டவர் அதுக்கு மேல வைத்த ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்ம வாழ வைத்திருக்கிறார் நான் சொல்லணும். அப்படியான லைஃப் ஸ்பேன்ல நம்ம ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கும் போது நம்ம அதிகமாய் பரிசுத்தமான வாழ்வுதான் நம்ம நோக்கி பிரயாணம் செய்யணும் இல்லையா? நாம் அவரை போல பரிசுத்தமா இருக்கணும்னு தான் ஆண்டவருடைய பெரிய சித்தம். அதற்காக தான் உங்களையும் ரட்சித்திருக்கிறார், என்னையும் ரட்சித்திருக்கிறார். சோ நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க பரிசுத்தத்தை கடைபிடித்து நம்ம ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். அதையே அதனோடு மட்டும் அல்லாம அவரோடு நித்தியமாய் வாழ போகிற பரலோக வாழ்க்கையை இந்த ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அவர் நித்தியமான தேவனா இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகள் நாமும் நித்தியமாய் அவரோட கூட வாழணும்னு தான் அவருடைய ஆசை. அதற்காக தான் நம்மள தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். தினமும் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமும் ரட்சிப்பும் ஒரு நாள்ல மட்டும் கிடைக்கிறது இல்ல. ஓவர் நைட்ல அம்பானி ஆகிறதுங்கிறது முடியாத காரியம் இல்லையா? சோ ஓவர் நைட்ல இது பரிசுத்தம் கிடைக்க போகிறது இல்ல. ஓவர் நைட்ல நம்ம போலியா உடனே மாறிட போறது இல்ல. எவ்ரி டே கிராஜுவலா பரிசுத்தத்தில் பார்த்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அது நடக்கும். சோ பரிசுத்தத்தை நம்ம ஒவ்வொரு நம்மளுடைய காரியங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அப்படி செய்தாலே ஒழிய நம்ம பரலோகத்துக்கு போகும். நித்தியமான பரலோக வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும்னா அவரை போல பரிசுத்தமாய் நம்ம வாழணும். அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர்கிட்டதான் நம்ம கேட்கணும். நம்ம எல்லாருமே பலவீன பாண்டங்கள் இல்லையா? நாம் எல்லாருமே பலவீன பாண்டங்கள். நம்ம உடனே பரிசுத்தமாகணும்னு சொல்லி நினைச்சிட்டா உடனே பரிசுத்தமாக முடியாது. அதுக்குமே ஆண்டவருடைய ஹெல்ப் தான் நமக்கு தேவை. சோ அவரை அழைத்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு நித்தியமாய் அவரோட வாழக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெறுவோமா? தங்களை முடிச்சதும் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இன்றைக்கும் கூட ஆண்டவரே அப்பா இந்த ஜெப வேலையில என்னோடு இணைந்திருக்கிற சகோதரியும் ஆண்டவரே பிள்ளைகளையும் பெரியோரையும் உங்க கரத்துக்கு கொடுக்கிற ஆண்டவரே எவர் லாஸ்டிங் ஃபாதர்னு சொல்லி உங்க நாமத்தை ஆண்டவரே தியானித்தோமே கத்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நீங்க எப்போது நித்தியமா இருக்கிறது போல ஆண்டவரே நாங்களும் உங்க நித்தியமான பரலோக ஜீவியத்துல வாழ தகுதிப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. ஆசீர்வதி ஆண்டவரே. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. See you tomorrow.